மனைவி கணவன் கிட்ட கேட்டாலாம், என்னையே நீங்க எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதை செய்யாத இதை செய்யாத, அது என்ன இது என்ன, ஏன் எப்படி எதுக்குன்னு உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையான்னு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டாலாம். மனைவியை சமாதானம் படுத்த நினைச்சு பட்டமிடும் விளையாட்டுக்கு கூப்பிட்டானா கணவன். வர மறுத்தவ கொஞ்ச நேரத்திலேயே பட்டம் மேல பறக்கிறத பார்த்து அதோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாலாம். அப்ப கணவன் கேட்டானா, பட்டம் நூல் இல்லாம பறக்குமா? அது எப்படி? நூல் இல்லைன்னா காற்று பட்டத்தை திசை திருப்பி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கும், இந்த கிழிந்து அதோட அழகே போயிடும், குப்பையில ஒரு காகிதமா கிடக்கும் அப்படின்னு சொல்ல உடனே கணவன் கைய பிடிச்சி, அது போலதான் அன்பே, நீயும் என்னோட அழகான பட்டம், உன்னை பிறர் வியந்து ஆகாயத்துல பார்க்கணுமே தவிர இந்த சிறிய நூல் தான் நான். நீ என்ன அறுத்துட்ட அப்படின்னா ஆசைன்ற காற்று உன்னை திசை திருப்பி கண்ணியம் அழகு இது எல்லாம் கெடுத்து யாருமே விரும்பாத ஒரு குப்பையில காகிதமா மாறிடுவேன். உன்னை அடிக்கடி ஏதாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னவள யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் அப்படின்னு அழுதானா. அவளும் அழுதாலாம். அன்பும் அக்கறையும் நிறைந்த கண்டிப்பு ஒருபோதும் அடிமைத்தனம் ஆகாது. சந்தேக பேச்சும் வீண் கண்டித்தலும் தான் கிழிந்த பட்டம் போல அழகில்லாம மாறிடும்.